ரங்கநாயகி வந்து வேதாக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து வந்து வேதாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து குணப்படுத்துகிறாங்க ரங்கநாயகி. இதனால் வேதா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. நீ இதுக்கப்புறம் கண்டிப்பாக தாயாகலாமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து ரவுடிஸ்லாம் நிறைய பேர் வந்து அந்த இடத்த காலி பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே தவிக்கும் போது கரெக்டாக விக்ரம் வந்து ரவுடிஸ் எல்லாம் துரத்திட்டு வந்து அந்த இடத்த வந்து காப்பாற்றி வந்து எல்லார்கிட்டையும் பேசி கொடுக்குறாரு. அதே மாதிரி அதுக்கு பாதுகாப்பான விஷயங்களும் பண்ணுறாரு. சின்ன சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து விக்ரமை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பாராட்டுறாங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் வந்து அவருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட உதவி செய்யாதவங்க வந்து அவருக்கு கொண்டாடுறாங்க. அவருக்கு தேவையானதை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவருக்கு நிறைய பழங்கள், காய்கறிகள் எல்லாமே தராங்க. அவரை நல்லபடி பார்த்துக்கிறாங்க. அதனால் விக்ரம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அடுத்து வந்து சொல்கிறாங்க ரங்கநாயகி, இந்த மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு கரடு முரடாக தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க மனசெல்லாம் மென்மையானது, இப்போ அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாகவே எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விக்ரம். அடுத்து வந்து விக்ரம் கிட்ட வந்து ரங்கநாயகி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வேதாக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு, சீக்கிரமாகவே வேதா வந்து தாய்மை அடைவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அது வந்து அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உனக்கும் வேதாக்கும் வந்து பரஸ்பரமான அன்பு எதுவுமே கிடையாது, நீங்கள் 2 பேரும் முதல்ல கணவன் மனைவியாகவே இல்லை அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு விக்ரம். வந்து அது ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. அத்தை உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாதா, எவ்வளோ வந்து அந்யுன்யமாக வாழ்கிற வந்து கணவன் மனைவிக்கு உங்களுக்கும் எனக்கு வித்தியாசங்கள் தெரியாமையா இருக்குது, அதனால தான் உங்கள் 2 பேரும் அந்யுன்யமாக வந்து இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த அளவு வந்து உங்கள்கிட்ட வேலை சொன்னேன், நீ அவளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நான் வந்து பிரியப்படுறேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணேன், புரியுதா அப்படின்னோடனே இப்போ தான் புரியுது அத்தை எனக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை விக்ரம், ஏன் உன்னால் வேதாவை ஏற்றுக்க முடியல, என்னால் வந்து யாரையுமே ஏற்றுக்க முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கங்க, எனக்கு முன்னாடி நீ பண்ணி விட்ட வேலையே என்னால் இப்போ வரைக்கும் வந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு, என் மனசே வந்து ரணமாக இருக்குது, அதுக்கு மருந்தாக வேதா இருப்பா, உனக்கு வேதா பற்றி நல்லா தெரியும்ல, அவள் அன்பானவ, உனக்கு விஷயம் தெரியுமா, வேதா உன் கூட வாழணும்னு நினைக்கிறா விக்ரம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. உனக்கு தெரியும்ல இந்த விஷயம் அப்படின்னோடனே, எனக்கு ஓரளவு தெரியும், ஆனால் என்னால் அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாது வேதாக்கு, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கினேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படிப்பட்டுன்னு உனக்கு தெரியாதா, அவள் வாழ்க்கையே தாய்மை அடையில் தான் நிற்கிது, ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த வரம் வந்து வேதாக்கு வந்து இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டா, இப்போ அந்த வரம் கிடைச்சும் அவளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுதில்ல, நீ வந்து வேதா கூட வாழணும், அவளை ஏற்றுக்கணும் விக்ரம், தயவு செய்து யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. உனக்கு வேறு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு, யோசிச்சு நல்ல முடிவாக எடு, அந்த முடிவு வந்து கண்டிப்பாக வந்து வேதா கூட வாழ்கிற முடிவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ வேதா கூட வாழலைன்னா அப்புறம் அவள் வாழ்க்கையும் முழுமையடையாது, வாழ்க்கையும் முழுமையடையாது, இதில் வேற ஒரு குழந்தை வந்தால் தன்விக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, தன்வி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் அழகாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அவள் வாழ்க்கை வாழ்வா, அதனால் தயவுசெய்து வந்து கொஞ்சம் நல்ல முடிவாக எடு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் விக்ரம் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து வேதா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விக்ரம் கிட்ட சொல்லணும்னு வராங்க. ஆனால் விக்ரம் வந்து எப்படி எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லாமல் தயங்கி நிற்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அத்தை சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராட்ஸ் வேதா அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தொல்லைப்பட மாட்டேன் அப்படின்னு விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. வேதா இந்த நிலைமையில் கூட நம்மளுக்காக யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு வந்து நான் பூரண குணமாகணும் ஆசை, ஆனால் நான் குணமாயிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்றாங்க. விக்ரம் அப்படியே பார்க்குறாரு.